கொடுத்துட்டாரு. நான் என்னைக்குமே தனி அணி தான், தனித்து போட்டி தான்ட்டு. ஆனா விஜய சார்ந்தே இருக்குதுல்ல ஒரு திராவிட கட்சி, ஒரு பலம் மிக்க அதிமுக. அதை எப்படி பாக்குறீங்க? இது நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. அதாவது சித்தாந்தங்கள் அடிப்படையில் வந்து நாட்டை நான் கொள்கைவாதி, நான் சித்தாந்தவாதி அப்படின்னு சொல்லிட்டு தன்னை அறிவிச்சு கொண்டு அந்த கொள்கை அடிப்படையில் வந்து மக்களுக்காக போராடுறவர், பல தலைவர்களை ஜாதி ரீதியாகவும் இல்லாமல் அந்த பல சமூகங்களை ஒற்றுமையாக என்ன செயல்படுத்த வேணும் அப்படிங்கிற திட்டத்தை சீமான் வந்து சொல்லி தான் பேசிட்டு இருக்காரு. அன்னைக்கு வந்து பெரியாரிய கொள்கை வந்து நான் எதுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பெரியாரிஸ்டுகளும் பெரியாரையும் எதிர்த்து நின்று போராடுறாரு. அது வந்து திமுகவில் அதை சில பேர் ஏற்றுக்கிறாங்க, பல பேர் ஏற்றுக்கிறது இல்லை. இப்படித்தான் கொள்கை ரீதியாக அவர் போயிட்டு இருக்காரு. ஓர் அணி கிடையாது, ஒரே அணி தான் அப்படிங்கிறாரு. ஒரே அணி, ஒரே ஸ்டேட்மெண்ட். ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா இல்ல அதற்கு வந்து கிட்டத்தட்ட அவருக்கு பலமா தான் இருக்குல்ல. ஆமா, அரசியல் நிலைப்பாட்டுல வந்து நான் இப்படித்தான், என்னோட கட்சி இப்படித்தான். ஆனா அவரை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு கட்சியோட வளர்ச்சிக்கு பாதிப்பு இருக்கிற மாதிரி